ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். சென்னை மயிலாப்பூர் ஸ்ரீ வேதாந்த தேசிகர் தேவஸ்தான பிரம்மோற்சவம் சிறப்பாக நடைபெற்ற கருட சேவை. காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவில் வைகாசி வசந்த விழா. தங்க குதிரை வாகனத்தில் பவனி வந்த ஸ்ரீ வரதராஜர். சிவகங்கை அருள்மிகு பூமாயி அம்மன் கோவில் வசந்த உற்சவ பெருவிழா. பல்லாக்கில் உலா வந்து அருள்பாலித்த உற்சவர். வடுவூர் ஸ்ரீ கோதண்டராமர் கோவில் திருக்கல்யாண விழா. விமர்சையாக நடைபெற்ற ஸ்ரீ சீதாராம கல்யாணம். சென்னை திருவல்லிக்கேணி அருள்மிகு கற்பக விநாயகர் சிவசுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வைகாசி பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் துவக்கம். சென்னை மயிலாப்பூரில் புகழ்பெற்ற ஸ்ரீ வேதாந்த தேசிகர் தேவஸ்தானத்தில் நடைபெற்று வரும் பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வான கருட சேவை விமர்சையாக நடைபெற்றது. வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த தேவஸ்தானத்தில் இருந்து ஸ்ரீபாதம் தாங்கிகள் சிறிய பல்லாக்கில் உற்சவர் சக்கரத்தாழ்வாரை குழுவிருக்கச் செய்து ஊர்வலமாக சுமந்து சென்று மீண்டும் கோவிலை அடைந்தனர். வாகன மண்டபத்தில் பெரிய திருவடி மீது உற்சவ ஸ்ரீனிவாச பெருமாளை சிறப்பு அலங்காரத்துடன் குழுவிருக்கச் செய்து கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. அலங்கார பிரியனுக்கு நவரத்தினங்கள் பதித்த தொப்பாரம் கிரீடம் சூட்டி சர்வ ஆபரணங்களோடு திருமார்பில் லட்சுமி பதக்கம் வைத்து நறுமண மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். பக்தர்களை தன் திருவடிகளை பற்றுமாறு கூறும் கோலத்தில் எம்பெருமான் அருள்புரிய அவரை சுமந்திருந்த பெரிய திருவடிக்கும் வண்ண பட்டாடை கட்டி மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். உற்சவ மூர்த்தி முன்பு பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தனர். பிறகு அனைவருக்கும் தீர்த்தம் தந்து சடாரி மரியாதை செய்ததும் சிறுவர்கள் சிறிய உற்சவ மூர்த்தியை கருடன் மீது அமர்த்தி கொண்டு சுமந்து வந்தனர். பிறகு சுவாமிக்கு ஆரத்தி காட்டியதும் ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவரை சுமந்து கொண்டு கோவிலின் வெளியே வந்தனர். பூஷிதனாக பிரிய பக்தன் மீது அமர்ந்து காட்சி கொடுத்த எம்பெருமானை ஸ்ரீ வேதாந்த தேசிகர் சன்னதி முன்பு நிறுத்தி மரியாதைகள் செய்யப்பட்டன. இதனைத் தொடர்ந்து பாராயணம் செய்தவாறு பிரபந்ததாரர்கள் நாதஸ்வர மேள தாளங்கள் முன்னே செல்ல சுவாமிக்கு திருவீதி புறப்பாடு துவங்கியது. இருகுடை சேவையோடு கருடன் மீது உலா வந்த ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு வழி நெடுகிலும் ஏராளமான பக்தர்கள் தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். வேத பண்டிதர்களும் பாராயணம் செய்து உற்சவரை பின்தொடர்ந்தனர். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் காஞ்சிபுரத்தில் புகழ்பெற்றதுமான ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் நடைபெற்று வந்த வைகாசி வசந்த விழாவின் நிறைவாக உற்சவ ஸ்ரீ வரதராஜர் தங்க குதிரை வாகனத்தில் உலா வந்து அருள்பாலிக்க தீர்த்தவாரி உற்சவமும் நடத்தப்பட்டது. ஆலயத்தில் உள்ள அலங்கார மண்டபத்தில் தங்க குதிரையின் மீது உற்சவர் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் நின்று அருள்பாலிக்க ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து கொண்டு உலா புறப்பட்டனர். சுவாமிக்கு வெண்ணிற வஸ்திரம் கட்டி ஆபரணங்களுடன் மாலைகள் சூட்டி ரியால் கேடயம் ஆகிய ஆயுதங்களுடன் விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க உற்சவரை பிரகாரங்கள் வழியாக சுமந்து வந்தனர். தொடர்ந்து அனந்த சரஸ் திருக்குள பகுதியை அடைந்ததும் சுவாமியின் சடாரி கைத்தலமாக எடுத்து செல்லப்பட்டு வேத மந்திர உச்சாடனங்களோடு தீர்த்தவாரி வைபவம் சிறப்பாக நடத்தப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் நகர் மைய பகுதியில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு பூமாயி அம்மன் கோவிலில் வசந்த உற்சவ பெருவிழாவையொட்டி அம்பிகைக்கு பல்லாக்கு பவனி நடைபெற்றது. சப்த கன்னியருடன் அமர்ந்து அருள்பாலிக்கும் மூலவர் ஸ்ரீ பூமாயி அம்மனுக்கு திருமுகத்தில் மஞ்சள் காப்பு சாற்றி மூக்குத்தி புல்லாக்குடன் காதணிகளும் வெள்ளி கிரீடத்துடன் மலர் மாலைகளும் அணிவித்து புதுப்பட்டு சேலை கட்டி விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். உற்சவர் அம்மனுக்கும் புதுச்சேலை கட்டி சர்வ ஆபரணங்களோடு கிரீடமும் மகிழம்பூ மல்லிகை ரோஜா உள்ளிட்ட நறுமண மலர் மாலைகளும் சூட்டி அலங்காரம் செய்து நிறுத்தியிருந்தனர். பல்லாக்கில் சூலத்துடன் நின்று அருள்பாலித்த தேவிக்கு கோபுர தீபம் நாக தீபம் உள்ளிட்ட தீபங்கள் காண்பிக்கப்பட்டன. தொடர்ந்து அஷ்டோத்திர நாமங்கள் கூறி அம்பிகைக்கு உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்து சோடச உபச்சாரம் நடத்தப்பட்டது. பின்னர் நைவேத்தியம் சமர்ப்பித்து மகா கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் அம்மனுக்கு புறப்பாடு துவங்கியது. சர்வ அலங்காரத்துடன் உற்சவரை வாகனத்தில் எழுந்தருளச் செய்ததும் வீதி உலா புறப்பட்டனர். மின்னொளியில் பிரகாசமாக காட்சி தந்தவாறு பவனி வந்த அருள்மிகு பூமாயி அம்மனை ஏராளமானோர் கண்ணார கண்டு வழிபட்டனர். நிறைவாக உலா முடித்து கோவிலை அடைந்த அம்மனை கைத்தலமாக சுமந்தவாறு உள்ளே பிரவேசிக்க செய்தனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் இருக்கும் 500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த
புகழ்பெற்ற அருள்மிகு வேப்பிள்ளை மாரியம்மன் கோவிலில் சித்திரை திருவிழா விடையாற்றி விழாவுடன் நிறைவு பெற்றது. நிறைவு நாளை முன்னிட்டு கோவில் பரம்பரை அறங்காவலரிடம் அனுமதி பெற்றதும் மூலவர் அம்மன் மற்றும் உற்சவருக்கு கட்டப்பட்ட காப்பு கிளையப்பட்டு மாலைகள் உள்ளிட்ட மங்கள பொருட்களை பட்டு வஸ்திரத்தில் சுற்றி அதனை சுமந்து கொண்டு கோவிலில் இருந்து புறப்பட்டனர். தாரை தப்பட்டைகள் முன்னே செல்ல பல்வேறு வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்றனர். அப்போது மங்கள பொருட்களை சுமந்து வந்த பூசாரிக்கு மஞ்சள் நீர் ஊற்றி ஏராளமானோர் வழிபட்டனர். பிறகு குத்துக்கரை காளியம்மன் கோவில் அருகே இருக்கும் கிணற்றடியை அடைந்ததும் அங்கு மங்கள பொருட்களை வைத்து சிறப்பு பூஜைகள் செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் காப்பு உள்ளிட்ட மங்கள பொருட்களை நீரில் கரைத்தனர். இதையடுத்து ஊர் மக்கள் அனைவரும் ஒருவர் மீது ஒருவர் மஞ்சள் பூசி மஞ்சள் நீர் ஊற்றிக்கொண்டு மகிழ்ச்சி அடைந்தனர். நிறைவாக பக்தர்கள் அனைவருக்கும் அன்னப்பிரசாதங்களும் வழங்கப்பட்டன. மன்னார்குடி அருகே வடுவூரில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கோதண்டராமர் திருக்கோவிலில் சீதாராம கல்யாணம் சிறப்பாக நடத்தப்பட்டது. முன்னதாக ஆலய வளாகத்தில் ஸ்ரீ ஜானகி தேவியையும் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியையும் சிறப்பு அலங்காரத்துடன் தனித்தனி கேடயங்களில் எழுந்தருளச் செய்து எதிர் சேவையாக நிறுத்தி ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க மங்கள வாத்தியங்கள் முழங்க மாலை மாட்டுதல் வைபவத்தை சிறப்பாக நடத்தினர். பிறகு பூப்பந்து எரிதல் உள்ளிட்ட பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தியதும் ஸ்ரீ சீதாராம உற்சவர்களை அருகருகே எழுந்தருளச் செய்தனர். பிறகு அலங்கரிக்கப்பட்ட ஊஞ்சலில் உற்சவ மூர்த்திகளை குழுவிருக்கச் செய்து ஊஞ்சல் சேவையும் சிறப்பாக நடத்தப்பட்டது. பின்னர் பக்தர்கள் ஏராளமான சீர்வரிசை பொருட்களை எடுத்து வந்து தெய்வங்கள் முன்பு சமர்ப்பித்ததும் கும்ப பிரதிஷ்டை கலச ஆராதனையோடு திருமண வைபவத்தை துவக்கினர். தசரதன் மைந்தனும் ஜனகன் மகளும் சர்வ ஆபரணங்களோடு அழகாக திருக்காட்சி தர சாமரம் மற்றும் ஆலவட்டம் வீசி தீபங்கள் காட்டப்பட்டன. தொடர்ந்து உற்சவ மூர்த்திகளுக்கு கங்கண தாரணம் செய்ததும் பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து வேத மந்திர உச்சாடனங்களோடு ஹோமம் வளர்த்தனர். இதையடுத்து பட்டு வஸ்திர சமர்ப்பணம் கன்னிகாதானம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளை நடத்தியதும் மாங்கல்ய பூஜை செய்து ஸ்ரீ ஜானகி தேவிக்கு திருமாங்கல்யம் அணிவிக்கப்பட்டது. கல்யாண கோலத்தில் ஸ்ரீ சீதாபிராட்டியும் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியும் அழகாக திருக்காட்சி தர பட்டாச்சாரியார்கள் உற்சவ மூர்த்திகளுக்கு சீர்வரிசை பொருட்களை சமர்ப்பித்தனர். நாமக்கல் மாவட்டம் மணப்பள்ளியில் இருக்கும் அருள்மிகு சொக்க நாயகி ஸ்ரீ திரிபுர சுந்தரியம்மன் கோவிலில் வைகாசி திருவிழாவையொட்டி மாவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதையொட்டி கோவிலுக்கு வருகை தந்த பக்தர்கள் மூலவர் சன்னதி முன்பு தேங்காய் பழங்களுடன் மாவிளக்குகளை ஏற்றி வைத்து சமர்ப்பித்தனர். பிறகு கோவில் பூசாரி அனைத்து பக்தர்களின் தட்டுக்களில் இருந்த தேங்காய்களை உடைத்ததும் கோவிலில் வீற்றிருக்கும் ஸ்ரீ விநாயகருக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து தூப தீபம் காட்டப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கோவில் கருவறையில் மூலவர்களாக வீற்றிருக்கும் அருள்மிகு சொக்கநாயகி அம்மனுக்கும் திரிபுர சுந்தரிக்கும் நைவேத்தியங்கள் சமர்ப்பித்து தூப தீபங்கள் காட்டப்பட்டன. வெள்ளி கவச அலங்காரத்தோடு வீற்றிருந்து அருள்பாலிக்கும் தேவியர்களுக்கு மகா மங்கள ஆரத்திகள் காண்பித்ததும் மாவிளக்குகளுக்கும் ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. சென்னை திருவல்லிக்கேணியில் அமைந்திருக்கும் பழமை வாய்ந்த அருள்மிகு கற்பக விநாயகர் ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வைகாசி பிரம்மோற்சவ துவக்கமாக கொடியேற்றம் நடைபெற்றது. முன்னதாக மயில் உருவம் வரைந்த பட்டத்தை கொடிமரம் அருகே வைத்து விநாயகர் சன்னதி முன்பு மேடை மீது பிரதான கலசத்துடன் நவ கலசங்களை பிரதிஷ்டை செய்து பூஜைகளை துவக்கினர். கலச ஆராதனை செய்ததும் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக உற்சவர் முருகப்பெருமானை சிறப்பு அலங்காரத்தோடு கொடிமர வளாகத்தில் எழுந்தருளச் செய்தனர். ஆலய அதிகாரிகள் முக்கிய பிரமுகர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் கொடிப்பட்டத்திற்கு வேத மந்திர உச்சாடனங்களுடன் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. பின்னர் மங்கள வாத்தியங்கள் முழங்க மயில் பட்டம் கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. பிறகு கம்பத்திற்கு தர்பை புல்லுடன் வஸ்திரமும் காப்பும் கட்டி கம்பத்தில் எழுந்தருளியுள்ள விநாயகர் ஆகிய தெய்வங்களுக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். பிறகு உற்சவ மூர்த்திகளுக்கும் கொடிமரத்திற்கும் அர்ச்சனை செய்து நைவேத்தியங்கள் சமர்ப்பித்து பஞ்ச கற்பூர் ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி காளவாய்க்கரையில் உள்ள அருள்மிகு காத்தாயி அம்மன் கோவிலில் ஏராளமான பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை சிறப்பாக நடைபெற்றது. திருவிழாவை முன்னிட்டு கோவிலை வண்ண மின் விளக்குகளால் அலங்கரித்திருந்தனர். கோவில் வளாகம் முழுவதும் ஏராளமான பெண்கள் மங்கள பொருட்களோடு பஞ்சமுக விளக்குகளை வைத்து பூஜைகளை துவக்கினர்.
முதலில் மஞ்சளால் விநாயகர் பிடித்து கணபதி பூஜை செய்தனர். தொடர்ந்து அம்மனாக பாவித்த பஞ்சமுக விளக்குகளுக்கு போற்றி மந்திரங்களை கூறியபடி குங்குமத்தால் அர்ச்சனை செய்தனர். ஊஞ்சல் மீது உற்சவர் அருள்மிகு காத்தாயி அம்மனையும் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரியாக அலங்கரித்து அமர்த்தியிருந்தனர். அர்ச்சகர்கள் பிரதான திருவிளக்கு அஷ்டோத்திர நாமங்கள் கூறியபடி அர்ச்சிக்க பெண்களும் பக்தியுடன் திருவிளக்குகளுக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டனர். மூலவர் அருள்மிகு காத்தாயி அம்மன் சிறப்பு அலங்காரத்தோடு திருக்காட்சி தந்து அருள்பாலித்தார். அர்ச்சனை நிறைவு பெற்றதும் பஞ்சமுக விளக்குகளுக்கு பக்தர்கள் கற்பூர ஆரத்தி காட்டி வழிபட்டதும் ஊஞ்சல் ஆடியபடி அருள்பாலித்த அம்பிகைக்கும் மகா ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த வல்லக்கோட்டை பகுதியில் சிறிய குன்றின் மீது அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வைகாசி பிரம்மோற்சவ கொடியேற்றம் சிறப்பாக விமர்சையுடன் நடைபெற்றது. அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு வழக்கமான பூஜைகள் நடைபெற்றதும் கொடிமர பட்டத்தை வைத்து அர்ச்சகர்கள் பூஜைகளை துவக்கினர். பிறகு வேத மந்திர உச்சாரணங்களுடன் பட்டம் கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஆலய உள் வளாகத்தில் இருந்து ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக உற்சவர் அருள்மிகு முருகப்பெருமானை சிறப்பு அலங்காரத்தோடு மர கேடயத்தில் எழுந்தருளச் செய்து சுமந்து வந்தனர். அழகனுக்கு கற்கள் பதித்த பாத கவசங்கள் அணிவித்து புது வஸ்திரம் கட்டி சர்வ ஆபரணங்களோடு கிரீடம் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். உற்சவ மூர்த்திகள் முன்னிலையில் கம்பத்திற்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்ததும் புனித நீரும் ஊற்றப்பட்டது. தொடர்ந்து கொடிக்கம்பத்திற்கு ஆரத்திகள் சமர்ப்பிக்கப்பட்டன. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் உள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு சேவுக பெருமாள் ஐயனார் கோவிலில் வைகாசி பிரம்மோற்சவ பெருந்திருவிழா துவக்குவதை முன்னிட்டு உற்சவர் விநாயக பெருமான் சந்தை வீரன் கூடத்திற்கு எழுந்தருளும் நிகழ்வு நடைபெற்றது. இதையொட்டி நாதஸ்வர மேள தாளங்கள் தீப்பந்தங்கள் முன்னே செல்ல மலர் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட செப்பரத்தில் உற்சவர் விநாயக பெருமானை கொலுவிருக்கச் செய்து ஆலயத்தில் இருந்து வெளியே சுமந்து வந்தனர். கோவில் முன்பு வாகனத்தில் செப்பரத்தை அமர்த்தி ஆரத்தி காட்டப்பட்டதும் வீதி உலா துவங்கியது. பாரம்பரியமாக இரு எருதுகள் பூட்டப்பட்ட மாட்டு வண்டியில் விநாயக பெருமானை பல்வேறு வீதிகள் வழியாக ஊர்வலமாக அழைத்து வந்தனர். ஏராளமான பக்தர்கள் முழுமுதற் கடவுளை பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் அமைந்திருக்கும் உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சனி பகவான் திருக்கோவில் என அழைக்கப்படும் அருள்மிகு தர்பாரண்யேஸ்வர சுவாமி தேவஸ்தானத்தில் துவங்கி இருக்கும் பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வான அடியார்கள் 4 புஷ்ப பல்லாக்கு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக சிவாலய வளாகத்தில் 4 பெருமக்களான அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர் மற்றும் திருநாவுக்கரசர் ஆகியோரை விசேஷ அலங்காரங்களுடன் கேடயங்களில் எழுந்தருளச் செய்திருந்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க வேத பண்டிதர்கள் பாராயணம் செய்தபடி இருக்க 4 பெருமக்களுக்கு கோபுர தீபம் காட்டி பலவித சஸ்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரமும் நடத்தப்பட்டது. பின்னர் நெய்வேத்தியம் சமர்ப்பித்து மகா மங்கள ஆரத்தி காண்பித்தனர். பொதுஜன சேவை நடைபெற்றதும் நாயன்மார்களை சுமந்து வந்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட புஷ்ப பல்லாக்கில் அமர்த்தி பஞ்ச கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் உலா புறப்பட்டனர். நாதஸ்வர மேள தாளங்கள் முன்னே செல்ல பிரம்மாண்ட புஷ்ப பல்லாக்கில் பவனி வந்த நாயன்மார்களை வழிநடிகளும் பக்தர்கள் கண்ணார கண்டு மனமுருக வேண்டி கற்பூர ஆரத்திகளை காட்டி வழிபட்டனர். திண்டுக்கல்லில் புகழ்பெற்ற அருள்மிகு காளியம்மன் கோவிலில் வைகாசி திருவிழாவையொட்டி கொடியேற்ற வைபவம் நடைபெற்றது. இதையொட்டி அம்மன் திருவுருவம் வரைந்த பட்டத்தை கோவிலில் இருந்து சுமந்தவாறு ஊர்வலம் புறப்பட்டனர். ஏராளமான பெண்கள் பால் குடங்கள் மற்றும் தீர்த்த குடங்களை சுமந்து கொண்டு பின்தொடர ஊரின் பல்வேறு வீதிகள் வழியாக வலம் வந்தனர். நிறைவாக கோவிலை அடைந்ததும் கொடிப்பட்டத்தை மூலவர் சன்னதி அருகே வைத்து பூஜைகளை துவக்கினர். கருவறையில் வீற்றிருக்கும் அருள்மிகு காளி அம்மனுக்கு திருமுகத்தில் மஞ்சள் காப்பு சாற்றி வெண்ணிற சேலை கட்டி வெள்ளி கவசங்களுடன் கிரீடமும் ஆபரணங்களுடன் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். சன்னதி முன்பு அர்ச்சகர்கள் நவ கலசங்களை பிரதிஷ்டை செய்து பூஜைகளை துவக்கினர். ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க பல்வேறு முறைப்பாடுகள் நடத்தப்பட்டதும் கொடிப்பட்டத்திற்கு காப்பு கட்டப்பட்டது. பின்னர் மூலவருக்கு மாங்கல்யம் அணிவிக்கப்பட்டு ஆரத்தை காண்பித்ததும் இசை வாத்தியங்கள் முழங்க கொடிப்பட்டத்தை கைத்தலமாக ஏந்தி கோவிலின் வெளியே சுமந்து வந்தனர். அங்கு விசேஷ முறைப்பாடுகள் நடத்தப்பட்டதும் கம்பத்தில் பட்டம் ஏற்றப்பட்டது. நிறைவாக மூலவர் அருள்மிகு காளியம்மனுக்கு ஆரத்தி சமர்ப்பித்து பக்தர்கள் தரிசனம் செய்ததும் அனைவருக்கும் அன்ன பிரசாதங்களும் வழங்கப்பட்டன. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பகுதியில் இருக்கும் அருள்மிகு காளியம்மன் கோவிலில் குடிக்கொண்டுள்ள
அருள்மிகு ஞான வாராகி அம்மனுக்கு வைகாசி மாத வளர்பிறை பஞ்சமி திதியை முன்னிட்டு அபிஷேகத்துடன் அலங்கார ஆராதனை நடைபெற்றது. கோவிலில் தனி சன்னதி கொண்டு பீடத்தின் மேல் அமர்ந்து அருள்பாலிக்கும் ஸ்ரீ ஞான வாராகி அம்மனுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேகத்தை துவக்கினர். 4 திருக்கரங்கள் கொண்டு அபயமும் வரதமும் காட்டியபடி அருள்பாலிக்கும் ஸ்ரீ ஞான வாராகி அம்மனுக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை கண்களுக்கு விருந்தாக நடத்தினர். பிறகு அனைவர் மீதும் அபிஷேக நீர் தெளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அம்பிகைக்கு மஞ்சள் பட்டுச்சேலை கட்டி மலர் கிரீடத்துடன் விரலி மஞ்சள் மாலையும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க ஸ்ரீ ஞான வாராகி அம்மனுக்கு நைவேத்தியங்கள் சமர்ப்பித்து நாம அர்ச்சனை செய்து சங்கு முழங்க தூபத்துடன் மகா கற்பூர ஆரத்தியும் ஏக தீபமும் காட்டப்பட்டன. ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அருள்மிகு வாராகி அம்மனை தரிசித்ததும் அனைவருக்கும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. கரூரில் புகழ்பெற்ற அருள்மிகு மகா மாரியம்மன் கோவிலில் வைகாசி திருவிழாவை முன்னிட்டு உற்சவ மூர்த்திகள் வாகனங்களில் பவனி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். இதையொட்டி உற்சவர் அருள்மிகு மாரியம்மன் பூதகை வாகனத்திலும் அருள்மிகு மாவடியான் சுவாமியை சிம்ம வாகனத்திலும் கொலுவிருக்க செய்து வீதியுலா புறப்பட்டனர். சர்வ அலங்காரத்தோடு பச்சை பட்டுடுத்தியபடி அம்பிகை முன்னே செல்ல வெண்பட்டும் சர்வ ஆபரணங்களும் அணிந்தவாறு பாவடியான் சுவாமி பின்தொடர நகர வீதிகளில் தெய்வங்களுக்கு திருவீதி உலா சிறப்பாக நடைபெற்றது. மின்னொளியில் பிரகாசமாக காட்சி தந்தவாறு உற்சவ மூர்த்திகள் பவனி வர வழிநெடுகிலும் பக்தர்கள் தெய்வங்களை பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. சென்னை சைதாப்பேட்டை பகுதியில் இருக்கும் அருள்மிகு கற்பக விநாயகர் கோவில் பிரம்மோற்சவத்தின் ஒரு நிகழ்வாக உற்சவமூர்த்தி மூஷிக வாகனத்தில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினார். இதை முன்னிட்டு உற்சவர் விநாயக பெருமானுக்கு சிகப்பு கரை வைத்த வெண்ணிற பட்டாடை கட்டி கற்கள் பதித்த ஆரங்களுடன் திருமுடியில் சூரிய சந்திர பதக்கங்களோடு கலிங்கத்து ராயம் நிறுத்தி மலர் கிரீடம் சூட்டி நறுமண மலர்ச்சரங்களோடு கிளி மாலையும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். கையில் அஸ்திரமேந்தியபடி கணநாதன் திருக்காட்சி தர தீப ஆரத்திகள் காட்டப்பட்டன. பின்னர் பொதுஜன சேவை நடைபெற்றதும் உற்சவரை சுமந்து கொண்டு மங்கள வாத்தியங்கள் முழங்க வையாளி சேவை நடத்தப்பட்டது. பின்னர் கணநாதனை கோவிலின் வெளியே அழைத்து வந்து அங்கும் வையாளி சேவை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மூஷிக வாகனத்தின் மேல் உற்சவர் ஸ்ரீ கற்பக விநாயகர் கொலுவிருந்ததும் மகா மங்கள ஆரத்தி காட்டப்பட்டது. மலர் பிரபையுடன் அழகாக காட்சி தந்த கணநாதனுக்கு ஏராளமான பக்தர்கள் தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டி வழிபட்டனர். இதையடுத்து சக்தி மைந்தனுக்கு மூஷிக வாகன புறப்பாடு கைலாய வாத்தியங்கள் முன்னே செல்ல சிறப்பாக நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் பாதநேரி அருகே கோவினிப்பட்டி கிராமத்தில் உள்ள அருள்மிகு மாரியம்மன் கோவில் குடமுழுக்கு நடைபெற்றதை முன்னிட்டு மூலவருக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. கருவறையில் 4 திருக்கரங்கள் கொண்டு பீடத்தின் மேல் அமர்ந்தபடி காட்சி தரும் மூலவருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி மஞ்சள், மாவு கரைசல், பால், இளநீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களாலும் பூஜிக்கப்பட்ட கலச நீராலும் சிறப்பாக அபிஷேகம் செய்து பஞ்ச கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் அருள்மிகு மாரியம்மனுக்கு பச்சை பட்டுச்சேலை கட்டி மஞ்சள் குங்குமம் வைத்து மலர் மாலை சுட்டி அலங்காரம் செய்ததும் நைவேத்தியம் சமர்ப்பித்து மகா கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் அருள்மிகு மாரியம்மனை பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே வளைய பூக்குளம் கிராமத்தில் இருக்கும் அருள்மிகு பெரிய முத்தம்மன், ஸ்ரீ சந்தன மாரியம்மன், அருள்மிகு பத்ரகாளியம்மன் மற்றும் பெரியாண்டவர் திருக்கோவிலில் வருடாந்திர வைகாசி பொங்கல் உற்சவ விழாவையொட்டி கொடியேற்றம் நிகழ்வு நடைபெற்றது. முன்னதாக கோவில் வளாகத்தில் பிரத்யேக குண்டம் அமைத்து ஹோமம் வளர்க்கப்பட்டது. அம்மன் திருவுருவம் வரைந்த பட்டத்தை வைத்து அர்ச்சகர்கள் தூபத்துடன் கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் கைத்தலமாக சுமந்தவாறு பக்தர்கள் பின்தொடர மங்கள வாத்தியங்களோடு வீதியுலா புறப்பட்டனர். பல்வேறு வீதிகள் வழியாக சென்று மீண்டும் கோவிலை அடைந்ததும் கொடிமர கம்பத்திற்கு பலவித திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் பூஜிக்கப்பட்ட கலச நீர் ஊற்றப்பட்டதும் அம்மன் திருவுருவம் வரைந்த பட்டத்தை கொடிமரம் அருகே வைத்து மாலைகள் சூட்டி வேத மந்திர உச்சாடனங்களுடன் கொடிமரத்தில் ஏற்றினர். இதையடுத்து கம்பத்திற்கு தர்பை புல்லுடன் பட்டுச்சேலை கட்டி மாலை சூட்டி அலங்கரித்ததும் நைவேத்தியம் சமர்ப்பித்து மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது.
இதையடுத்து ஏராளமான பக்தர்கள் காப்பு கட்டி தங்கள் விரதங்களை துவக்கியதும் ஆலயத்தில் உள்ள பரிவார தெய்வங்களுக்கு காப்பு கட்டப்பட்டது. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே 500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு மந்தையம்மன் கோவில் கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடைபெற்றது. இதற்காக கோவில் அருகே அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் வேத பண்டிதர்கள் கலச பிரதிஷ்டையோடு மகா குண்டத்தில் மந்திர உச்சாடனங்களுடன் யாகம் வளர்த்து பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். பிறகு பிரதான கலசத்திற்கு பலவித சஸ்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரம் செய்து மகா மங்கள ஆரத்தி சமர்ப்பித்தனர். இதையடுத்து நாதஸ்வர மேள தாளங்கள் முன்னே செல்ல கடம் புறப்பாடு நடைபெற்றது. பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு வேத பண்டிதர்கள் கோபுர உச்சியை அடைந்ததும் விமான கலசங்களுக்கு அர்ச்சனை செய்து புனித நீரை ஊற்றினர். தொடர்ந்து விமான கலசங்களுக்கு அலங்காரம் செய்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டதும் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்ற ஏராளமான பக்தர்கள் மீது புனித நீரை தெளித்தனர். கரூரில் உள்ள அருள்மிகு கற்பக விநாயகர் கோவிலில் வீற்றிருக்கும் ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு பஞ்சமியை முன்னிட்டு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. கோவில் வளாகத்தில் தனி சன்னதி கொண்டு அருள்பாலிக்கும் ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு மாவு கரைசல், மஞ்சள், அபிஷேக பொடி, பஞ்சாமிர்தம், பால், தயிர், சந்தனம் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் மஞ்சள் பட்டுச்சேலை கட்டி வெட்டிவேர் மாலையுடன் வேப்பிலையும் மலர் மாலைகளும் அணிவித்து ஸ்ரீ வாராகி அம்மனை அலங்கரித்திருந்தனர். தொடர்ந்து அஷ்டோத்திர நாமங்கள் கூறி உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்ததும் அம்பிகைக்கு தூபத்துடன் பஞ்ச கற்பூர ஆரத்தியும் ஏக தீபமும் காட்டப்பட்டன. பக்தர்கள் ஸ்ரீ வாராகி அம்மனை நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். சென்னை மயிலாப்பூர் ஸ்ரீ வேதாந்த தேசிகர் தேவஸ்தான பிரம்மோற்சவம் சிறப்பாக நடைபெற்ற கருட சேவை. காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவில் வைகாசி வசந்த விழா. தங்க குதிரை வாகனத்தில் பவனி வந்த ஸ்ரீ வரதராஜர். சிவகங்கை அருள்மிகு பூமாயி அம்மன் கோவில் வசந்த உற்சவ பெருவிழா. பல்லாக்கில் உலா வந்து அருள்பாலித்த உற்சவர். வடுவூர் ஸ்ரீ கோதண்டராமர் கோவில் திருக்கல்யாண விழா. விமர்சையாக நடைபெற்ற ஸ்ரீ சீதாராம கல்யாணம். சென்னை திருவல்லிக்கேணி அருள்மிகு கற்பக விநாயகர் சிவசுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வைகாசி பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் துவக்கம். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.